எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் இலக்காவல் தருபவளே, பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தி இன்று மின்னுலகில் புரட்சி வலம் வருபவளே, செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செய்யுள் வளத்தில் செம்மாந்த பழையவளே, அவ்வியலில் வேரூன்றி அறிவுயர்ந்த தற்காலம் அழகழகாய் உரைநடையும் ஆளுந்த புதியவளே, கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழர் மனம் கொலுவிருக்கும் தமிழனங்கே, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிறை குறையாச்சம் மொழியே நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. அடுத்ததாக இறைவாழ்த்து. இறைவாழ்த்து யார் படிக்கிறீங்க? ரஃபிகா அவர்களே, நீங்க இறைவாழ்த்து படிக்கிறீங்களா? ஓகேயா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. ஓகே, நன்றி ரஃபிகா அவர்களே, நன்றி. ஓகே, கொஞ்ச நேரங்க. வணக்கம் யூசுப் அவர்களே, வணக்கம். காலை வணக்கம் சார். காலை வணக்கம். ஓகே, சரியான டைம்ல வந்துட்டீங்க. கரெக்டா இப்பதான் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஓகே, சரி சரி. ஓகே, இன்று வந்து நம்ம ஓகே கடைசியா நம்ம வந்து விட்டது வந்து ழை. கடைசியா நம்ம வந்து ழை அந்த சிறப்பு இலக்கணம் ழை இருக்குல்ல, ஸோ நம்ம அதுல விட்டோம். இன்று வந்து நம்ம தே என்ற எழுத்து நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே இந்த தே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து உயிர்மை எழுத்து. இது வந்து எப்படி உருவானது என்றால் இத்து இத் கூட்டல் ஏ, இத் கூட்டல் ஏ தே வரும். இது இரண்டு சுழி இருப்பதனால, மேலேயே கீழே இருப்பதனால இது வந்து நெடில் எழுத்து. இதுவே வந்து ஒரே ஒரு சுழி மட்டும், ஒரே ஒரு கொம்பு மட்டும் இருந்தது என்றால் இது வந்து குறில் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம், தே அப்படின்னு வரும். இப்பொழுது இரண்டு சுழி இருப்பதனால இது வந்து நெடில் எழுத்து, தே அப்படின்னு நம்ம உச்சரிப்போம். ஓகே, இந்த தே எழுத்து எழுதுறது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே, நம்ம தே எழுத்து எழுதுறது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் சொற்கள் நம்ம பார்ப்போம். வணக்கம் அவர்களே, வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, இப்பொழுது வந்து சொற்கள் நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். ஜெயந்தன் அவர்களே, உங்களோட மியூட் பண்ணிருங்க, உங்களோட வீடியோ மியூட் பண்ணிருங்க. ஓகே, மீட் பண்ண சொல்ல கிளம்பிட்டாங்க. ஓகே, தே எழுத்து சொற்களை. ஓகே, ஒன்றாவது தே இன், தேன். தே இன், தேன். தேன் என்றால் உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த சொல். ஓகே, இரண்டாவது தேடல். தே ட இல், தேடல்.
தேடல். தேடல் அப்படின்னா வந்து தேடுவது. ஓகே. தேடுவது தான் வந்து தேடல் சொல்றாங்க. அப்போ தேடல்னா வந்து தேடுவது. ஆங்கிலத்துல வந்து சர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. தேடல். ஓகே. இது வந்து தேடல். அ இதே வந்து நம்ப இந்த இடத்துல தேக்கு பதிலா தீ வச்சோம்னா திடல் வரும். திடல்னா பாடாங், ஃபீல், திடல், தீ வச்சோம்னா. இங்க இருப்பதனால தேடல். அடுத்ததாக தேங்காய். தே இங் கா இ தேங்காய். தே இங் தேங் கா இ தேங்காய். இந்த மாதிரி சொற்கள்ல வரும்பொழுது நம்ம வந்து பிரிக்கலாம். சொல்ல வந்து தனித்தனியா பிரிக்கலாம். எப்ப பிரிக்கலாம்னா, ஒரு குறில் அல்லது நெடில் அல்ல குறில் நெடில் பிறகு ஒரு மெய் எழுத்து வந்துச்சுன்னா தனியா நம்ம பிரிச்சு இதை நம்ம வந்து தனித்தனியா உச்சரிக்கலாம். அதே ரொம்ப பெரிய ஒரு எழுத்தாக இருந்துச்சுன்னா. ஓகே. தேங்காய் என்பது 4 எழுத்து தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு சில எழுத்துக்கள் சொல்றேன். தே இங் கா இ தேங்காய். ஓகே. தேங்காய் இது தெரியும். தே இ லை தேயிலை. தே இ ஓகே. இ லை தேயிலை. தேயிலை தெரியும். ஓகே. கேமன் மாநில நம்ம பார்க்கலாம் இந்த தேயிலையை. தே இ லை தேயிலை. அடுத்ததாக தே இர் உ தேர்வு. தே இர் உ தேர்வு. தேர்வுனா வந்து எக்ஸாம். அது வந்து சோதனைன்னு சொல்லலாம். சோதனைனா வந்து பரிசோதனை. பரிசோதனை எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. பரிசோதனை. தேர்வு என்பது வந்து எக்ஸாம் வரும். ஓகே. ஓகே. தே இர் உ தேர்வு. தேன் தேடல் தேங்காய் தேயிலை தேர்வு. தேர்வு. ஓகே. பரிசோதனை வந்து எக்ஸ்பெரிமெண்ட். இன்னொன்னு ஆய்வுன்னு சொல்லலாம். ஆய்வும் எக்ஸ்பெரிமெண்ட் தான் வரும். ஓகே. இது 2 சொல்லுவோம். ஓகே. யாராச்சும் ஒரு நபர் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் சார். ஓகே. நன்றி. நன்றி ரைத்தன். வாசிங்க. தே இன் தேன். ஏன் தே ட இல் தேடல். ஏன் தே இன் கா இ தேங்காய். ஏ தே இ லை தேயிலை. 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 தே இர் உ தேர்வு. ஓகே. நன்றி தைத்தன் அவர்களே. நன்றி. ஓகே. நம்ம வந்து ஏறக்குறைய ஒரு 100 எழுத்துக்கள் நம்ம வந்து வரப்போறோம். முடிக்க போறோம். ஓகே. நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமா நம்ம முடிச்சிட்டோம்னா இந்த எழுத்துக்களை நம்ம வந்து வாக்கியத்துக்கு போயிடலாம். நேரா வாக்கியம் போயிடலாம். பட் நம்ம சீக்கிரம் முடிச்சாகணும். அதனால கொஞ்சம் வேகமா தான் ஓடி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில வகுப்புகள் வந்து என்னால நடத்த முடியாம போயிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம எப்படியாச்சும் முடிச்சாகணும் வேகமா. ஓகே. பாருங்க. அதே சமயத்துல வந்து உங்களுக்கும் வந்து அது புரியணும். சொல்லி தர்றது. ஸோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து புரியலையோ அதை நீங்க நிப்பாட்டி கேளுங்க. ஓகே. அடுத்ததாக வந்து யா. ஓகே. யா. ஓகே. இது வந்து நெடில் எழுத்து. காரணம் வந்து துணைக்கால் இருக்கு. துணைக்கால் இருப்பதனால இது நெடில் எழுத்து. ஓகே. இது வந்து உயிர்மெய் எழுத்து. இது எப்படி தோன்றுது என்றால் ஈ கூட்டல் ஆ. ஈ கூட்டல் ஆதான் வந்து யான்னு வரும். நம்ம உச்சரிக்கும் பொழுதே அந்த ஒலி நம்மளுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக ஈ கூட்டல் ஆ. ஓகே. ஓகே. இது வந்து உங்களுக்கு எழுதுதல் பிரச்சனை இல்லை.
இருக்காது. ஓகே. ஆனா வந்து எழுதும்பொழுது ஒண்ணு மட்டும் பார்த்துக்கங்க. ஒண்ணு இது யூ வரணும். 2வது இது பா வரணும். ஷேப் இப்படிதான் இருக்கணும். அவர் வடிவமே இப்படித்தான் இருக்கணும். ஓகே. நம்ம பெரும்பாலும் வந்து இப்படி எழுதுவோம். ஓகே. எழுதுனா நம்மளுக்கு தெரியும் இது யான்னு. ஆனா வரி வடிவம் வந்து தவறா ஆயிருச்சு. ஓகே. இது வந்து ஒன்று யூவோ 2வது பாவோ சேர்ந்து இருக்கும். ஓகே. அப்பதான் யா வரும். ஓகே. 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 ஒரு சில எழுத்துக்கள்லாம் புதிய எழுத்துக்கள்லாம் இணைச்சிருக்கேன். நீங்க பாருங்க. ஓகே. 1வது யாசகம். ஓகே. யாசகம். யா ச க இம் யாசகம். யா ச க இம் யாசகம். யாசகம்னா டொனேஷன் நம்ம சொல்லலாம். ஓகே. டொனேஷன் நம்ம வந்து ஆ அ பொருள் கொடுத்து உதவி செய்வது யாசகம். உதவி பெறுவது யாசகம். ஓகே. உதவி பெறுவது. யா ச க இம் யாசகம். யா ச க இம் யாசகம். அடுத்ததாக யார். யார் என்றால் யார் தெரியும் உங்களுக்கு சியப்பா. யார். யா இர் யார். யா இர் யார். 3வதாக யானை. யா நெய் யானை. யானை யானை. ஓகே. யானை உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக யாழ். யா இல் யாழ். யா இல் யாழ். யாழ் என்பது வந்து ஒரு இசைக்கருவி. இத பத்தி வந்து தொல்காப்பியத்துல வந்து அதிகமா அங்க பேசப்பட்டிருக்கும். இந்த இசைய யாழ் என்ற இசைய. ஓகே. அதிகமாக வந்து தொல்காப்பிய காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு இசைக்கருவி இது. ஓகே. யாழ். ஓகே. யாழி. 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 யாழி என்பது வந்து ஒரு யானையையும் சிங்கத்தையும் சேர்ந்தால் போல் இருக்கும். அது மிருகம். ஆனா இது வந்து உண்மையாக இருந்தது என்று கேட்டீங்கன்னா இல்ல. இது வந்து கற்பனை கற்பனை சிலை இதெல்லாம். ஓகே. அந்த காலத்துல கற்பனை சிலைகள் அதிகமாக வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. ஓகே. குதிரையோ, புலியோ, இல்ல யானையோ, இந்த மாதிரி சிங்கமோ, அந்த மாதிரி ஒரு இரு விலங்கையோட உருவத்தை ஒன்று சேர்த்து அவங்க ஒரு வடிவத்தை வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. ஓகே. அதுல ஒன்றுதான் வந்து யாழி. ஓகே. யாழி. யாழி. ஒரு சில ஆனா இது வந்து எங்கேயுமே எந்த நூல்லயும் வந்து பதிக்கப்படல. ஓகே. இத பத்தி. பட் இது வந்து கற்பனை சிலையாக மட்டும்தான் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. யாசகம் உதவி பெறுவது. யா ச க இம் யாசகம். யா இர் யார். யானை யானை. யா இல் யாழ். யாழி யாழி. ஓகே. யாராச்சும் ஒரு நபர் வாசிக்கிறீங்களா? ஒரு நபர். சார். ஓகே. வாசிங்க சார். ஓகே. யாசகம். யாசகம். யா இர் யார். யானை யானை. யா இல் யாழ். 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 யாழி யாழி. ஓகே. வாழ்த்துக்கள் யூசப் அவர்களே. ஓகே. சிறப்பு. ஓகே. இது வந்து 2வது எழுத்து யா. யா நம்ம உச்சரிக்கும் பொழுது அது வந்து நெடில் கேட்டவாறு தான் நம்ம உச்சரிக்கணும். ஓகே. அடுத்ததாக இல். ஓகே. இது வந்து சிறப்பழகம். நம்ம வந்து சென்ற வாரம் வந்து ழை பார்த்தோம். ழை பார்த்தோம்ல. சிறப்பழகர் ழை. 1, 2 ழை பார்த்தோம். சரியா? இந்த எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம்.
இன்று வந்து இல் பார்க்கிறோம். ஓகே, இல். இது வந்து மெய் எழுத்து. இந்த லகரம் எழுதும் பொழுது கொஞ்சம் பார்த்து எழுதணும். ஓகே, அது வந்து நான் கண்டிப்பா அடிக்கடி நான் உங்களுக்கு வலியுறுத்துவேன். ஏன்னா வந்து லகரம் நம்ம எழுதும் பொழுது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அது வந்து வடிவம் ஓடிடுச்சுன்னா மூவா கூட ஆயிரும். மூ. ஓகே. ஸோ வடிவம் ஓடக்கூடாது. அது மட்டும்தான். பாருங்க. லகரம். 1, 2 பிறகு நம்ம இப்படி எடுத்துடணும். இது வந்து பிராக்கெட் மாதிரி இருக்கும் பார்க்க. இப்படி எடுத்து அதுக்கப்புறம் புள்ளி வச்சோம்னா இல் வந்துடும். ஓகே, 1, 2, 3. நீங்க பென்சில் எழுதுனீங்கன்னா, கரிக்கோல் எழுதுனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அது கையெழுத்து. கையெழுத்து சிறப்பாக இருக்கும். நீங்க கரிக்கோல் பயன்படுத்தி எழுதுனீங்கன்னா. கரிக்கோல்னா பென்சில். ஏன்? ஓகே, இதான் இல். இது கொஞ்சம் எழுதி பழகுங்க. உங்களுக்கு அது பிடிப்படலைன்னா சொல்லுங்க. மறுபடியும் நம்ம வந்து முயற்சி செய்வோம். இந்த இல் வந்து எழுதி பழகிக் கொள்ளுங்க. இல். ஓகே, இது வந்து இது வந்து சிறப்பழகரம் வரிசையில் வரக்கூடிய மெய் எழுத்து. இதை பற்றி ஒன்றும் சொல்வதில்லை. இது வந்து மெய் எழுத்து மட்டும்தான். ஏன்னா புள்ளி வைத்த எழுத்துக்கள்லாம் நம்ம வந்து மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மெய் எழுத்து அவ்வளவுதான். ஓகே, இல். அடுத்ததாக நம்ம யாழ்லாம் பார்த்தோம்ல. ஸோ யாழ் வந்து நம்ம இல் பார்த்தோம். அதுவும் வரும். ஓகே, வந்துங்க. ஓகே, சரி. ஓகே, ஒன்றாவது இல் எழுத்து சொற்கள். ஒன்றாவது கூழ். ஓகே, கூழ். கூ இல் கூழ். கூ இல் கூழ். கூழ் உங்களுக்கு தெரியும். இது வந்து பெரும்பாலும் எல்லாரும் குடிச்சிருப்பீங்க. கூழ். இரண்டாவது இதழ். இ த இல் இதழ். இ த இல் இதழ். இதழ் உங்களுக்கு தெரியும். மூன்றாவதாக கேழ்வரகு. கே இல் வ ர கு. கேழ்வரகு. கேழ்வரகு. கேழ்வரகு என்பது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஓகே, கேவுரு. கேவுரு அப்படின்னு சொல்லுவாங்க. கேவுரு அப்படின்னு. ஆனா வந்து உண்மையா வந்து கேழ்வரகு. சின்னதா இருக்கும். ஓகே, அடுத்ததாக குமிழ். ஓகே, குமிழ். கு மி இல் குமிழ். கு மன்னிக்குங்க. கு மி இல் குமிழ். குமிழ் என்றால் ஒரு மலர். மலர் இது. ஸோ மலர் தான் நம்ம குமிழ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மலர். அதான் அந்த மலர் தான் நான் தேடினேன். பட் கிடைக்கல சரியா. குமிழ் என்பது ஒரு மலர். அது வந்து சங்க இலக்கியத்துல வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் இது. குமிழ். குமிழ் என்ற ஒரு சொல். குமிழ். கு மி இல் குமிழ். தா இல் தாழ் இப் பா இல் தாழ்பால். தா இல் இப் பா இல் தாழ்பால். தாழ்பால். தாழ்பால்
இந்த ஒரு லோக்கர் ஒன்று இருக்கும் பாருங்க, இதான் தாழ்பால். நம்ம வந்து பொதுவா வந்து இந்த வார்த்தை எப்படி சொல்லுவோம்னா, தாழ்பால் தாப்பா அப்படின்னு சொல்லுவோம். தாப்பால் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து உண்மையான வந்து சொல் வந்து தாழ்பால். தாழ் இல் தாழ்பால். கூழ், இதழ், கேழ்வரகு, குமிழ், தாழ்பால். கூழ், இதழ், கேழ்வரகு, குமிழ், தாழ்பால். ஓகே, சரி. ஓகே, யாராச்சும் வாசிக்கிறீங்களா? நூர் ஃபசானா முயற்சி பண்றீங்களா? ஓகே சார். ஓகே கோ இல் கோல். ஓகே, கூல். கூ இல். கூல். ஓகே, கோ இல் கூல். இல்ல கூ வரும். கூ இல் கூல். கூ இல் கூல். ஓகே, ஈ த இல் இதழ். ஓகே, வாழ்த்துக்கள். சிறப்பு. அஹ், அடுத்தது கே இல். கேள் கே இல். கேள் இல் வரகு. கேழ்வரகு. கே இல் வரகு கேழ்வரகு. ஓகே, குமிழ் குமிழ். ஓகே, த இல். த இல் ப இல் தாழ்பால். தா இல் இப். தா தால் இல் இப். இல் இப் பா இல் தாழ்பால். த இல் இப்பாயில் தாழ்பால். ஓகே, வாழ்த்துக்கள் ஃபசனர்களே. இந்த இல்லம் இந்த இப்போ ஒன்று சேர்ந்தா அது தாழ் தாழ் தாழ். அதனாலதான் அந்த இப்பு வந்து ரொம்ப இது அரை மாத்திரையோட பாதி வரும். ஓகே சார். ஒளி மட்டும். ஓகே ஓகே. ஓகே, கூழ், இதழ், கேழ்வரகு, குமிழ், தாழ்பால். ஓகே, ஒரு சில சொற்கள்லாம் வந்து இந்த புதிதாக இணைக்கப்பட்ட சொற்கள். ஏன்னா குமிழ் மற்ற சொற்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து நம்ம வந்து வழக்கத்துக்கு மாறாக அதை வேற மாதிரி நம்ம பயன்படுத்தியிருக்கோம் சொல்லலாம். கேழ்வரகு, தாழ்பால் இதெல்லாம். ஓகே, அடுத்ததாக ரை. ஓகே, இது வந்து உயிர்மை எழுத்து. இது வந்து ரை அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் இது என்ன உயிர் எழுத்து ஒளிந்திருக்கு. இரு கூட்டல் ஐ. இரு கூட்டல் ஐ ரை. இர் கூட்டல் ஐ ரை. ஓகே, இதுதான் அதோட என்ன சொல்லுவாங்க சூத்திரம். ஓகே, ஈக்குவேஷன். இர் கூட்டல் ஐ ரை ஒன்று. ஓகே, இரண்டாவது விஷயம், இது வந்து நெடில் எழுத்து. ஓகே, ஐ என்றாலே நெடில் தான். ஸோ இது வந்து நெடில் எழுத்து ரை. இது உச்சரிக்கும் பொழுது 2 மாத்திரை அளவுல தான் நம்ம உச்சரிப்போம். ரை அப்படின்னு உச்சரிப்போம். ரை. ஓகே, இது வந்து உங்களுக்கு எழுதுல இருந்தது பிரச்சனை இருக்காது. ஓகே, இந்த ழகரம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா ழகரம் வந்து ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் நீங்க நிறைய பயிற்சி எடுக்கணும் எழுதுவதற்கு. நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த எழுத்து மட்டும்தான் கொஞ்சம் பார்க்கணும். ஒரு சில எழுத்துக்கள். ரை எழுத்து சொற்கள். ஒன்றாவது பாறை. 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 இந்த பாறை எடுத்துக்கிட்டா பெரிய கல்லு. கல்லுனா கல். கல் என்பது சிறிய ஒரு உருவத்தை குறிக்கும், ஒரு வடிவத்தை குறிக்கும். பாறை என்பது பெரிய அளவிலான வடிவத்தை குறிக்கும். பாறை அது கல்லுதான், இதோ கல்லுதான். பாறை. 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 இரண்டாவது மறைவு. 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 மறைவு ஹிலங். ஹிலங்
மறைவு, தொலைந்து போவது, மறைந்து போவது சொல்லலாம். மா ரை உ மறைவு. ஓகே. அடுத்ததாக மூன்றாவது து ரை மு கா இம் துறைமுகம். து ரை மு கா இம் துறைமுகம். துறைமுகம் என்பது பாட். அது வந்து என்ன பாட்னா கப்பல்ல வந்து தங்குமிடம். அங்கதான் வந்து துறைமுகம்னு சொல்லுவாங்க. து ரை மு கா இம் துறைமுகம். ஓகே. எல்லா கப்பல்களும் ஒரு இடத்துல வந்து ஒன்று கூடும் இடம். அது வந்து பாட், துறைமுகம். அது வந்து தமிழ்ல வந்து நம்ம துறைமுகம்னு சொல்லுவாங்க. து ரை மு கா இம் துறைமுகம். ஓகே. இ ரை இச் சி இறைச்சி. இ ரை இச் சி இறைச்சி. இறைச்சி டாகிங் இறைச்சி. இ ரை இச்சி இறைச்சி. இ ரை வா இன் இறைவன். இ ரை வா இன் இறைவன். இறைவன் உங்களுக்கு தெரியும். துறைமுகம். துறைமுகம் உங்களுக்கு கொஞ்சம் புதிய வார்த்தையாக இருக்கும். பாறை கண்டிப்பா சில பேர் தெரிந்திருக்கும். பாறை வந்து ஒரு பெரிய அளவிலான கல். பாறை பாறை. மறை உ மறைவு. அடுத்ததாக து ரை மு கா இம் துறைமுகம். இ ரை இச்சி இறைச்சி. இ ரை வா இன் இறைவன். ஓகே. ஓகே. யார் வாசிக்கிறீங்க? தைத்துன் வாசிக்கிறீங்களா? தைத்துன் அவர்களே. வாசிக்கிறேன் சார். ஓகே. பாறை பாறை பாறை. பாறை பறை அப்படின்னா வந்து சின்ன பறைனா அது என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து பெரும்பாலும் வந்து துக்க செய்திகளை வந்து வெளிப்படுத்துவதற்காக அந்த இசையை வந்து பயன்படுத்துவாங்க. அது பறை அப்படின்னு சொல்லுவாங்க, இசைக்கரை. ஓகே. மறைவு மறைவு. து ரை மு கா இம் துறைமுகம். இ ரை இச்சி இறைச்சி. இ ரை வா இன் இறைவன். ஓகே. வாழ்த்துக்கள் தைத்துனர்களே, வாழ்த்துக்கள். சிறப்பு. ஓகே. அடுத்ததாக அழை. ஓ, சென்ற வாரம் இந்த அழை பார்த்த மாதிரி இருக்க. ஓகே. இப்ப சென்ற வாரம் இந்த அழை பார்க்கலையோ? ஒருவேளை ழா பார்த்தோமோ? ழா பார்த்தோம். அல்லாதான் பார்த்தோம். ஆமா ழா பார்த்தோம். தலை கீழாக. ஆமா லா பார்த்தோம். ஓகே. இது வந்து லை. ஓகே. நம்ம இழ் முத பார்த்தோம். இது வந்து ழை. ழை. ஓகே. இழ் கூட்டல் ஐ. இழ் கூட்டல் ஐ லை. ழை. வாழை. வாழை வாழை. இது வந்து ரொம்ப முதல் வந்து லகரத்தை வந்து உச்சரிப்பதற்கு என்ன சொல்லுவாங்க பயிற்சினா இந்த வாழைப்பழம். ஏன்னா அந்த இடத்துல வாழைன்னு வரும், லகரம் வரும். இந்த பழத்துலயும் லகரம் வரும். அது வந்து சிறப்பாக சரியா உச்சரிக்கணும். அப்போ அது வந்து உச்சரிக்க வாழைப்பழம் உச்சரிக்கதான் அந்த நா வந்து பிறழ்ந்து இந்த லகரத்தை வந்து உச்சரிக்க முடியும். ஸோ அதற்கான பயிற்சி வந்து என்ன செய்வாங்கன்னா வாழைப்பழம் என்ற சொல்ல வந்து சொற்றொடரை உச்சரிச்சு பழக சொல்லுவாங்க. இதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. வாழை வாழை வாழை. இது வந்து ழை. ஓகே. ஓகே. ழை எழுத்து சொற்கள் 4. ஓகே. ஒன்றாவது அழைப்பிதழ்.
ஆ ழை இப் பி த இல். ஆ ழை இப் பி த இல். அழைப்பிதழ். அழைப்பிதழ் ஜம்புத்தன். ஓகே, அழைப்பிதழ். ஆ ழை இப் பி த இல். அழைப்பிதழ். அடுத்ததாக நுழைவு. 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 நுழைவு என்ட்ரன்ஸ். ஓகே, நுழைவு. நுழையும் பாதை. நுழைவு. அடுத்ததாக வாழை. 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 வாழை அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க, அது வாழைப்பழமா இருக்கலாம், வாழை மரமா இருக்கலாம், வாழை இலையா இருக்கலாம். ஆனா வாழை எடுத்துக்கிட்டா அது வந்து இன்னும் வந்து முற்று பெறாத ஒரு சொல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். வாழை. வாழைனா என்ன? வாழை. வாழை இலையா, வாழைப்பழமா, வாழை மரமா, வாழைத்தண்டா, ஓகே, வாழைத்தாரா என்ற சொல் இன்னும் பூர்த்தி செய்யல. ஓகே, வாழை என்பது ஒரு சாதன கத்த உமும் மாதிரி. ஓகே, ஹாஸ் இல்லை. ஓகே, வாழை. 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 ஓகே, அடுத்ததாக மழை. ஓகே, மாரி மழை. இதற்கு முன்பு மாரி மழை நீங்க வந்து படிச்சிருப்பீங்களே. மாரி மழை. மாரி மழைனா அதிகமாக வந்து மழை பெய்யக்கூடிய ஒரு மழை பெய்யும். அதை வந்து மாரி மழை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மழை. ஓகே, மழை வந்து இதுவும் வந்து ஒரு ஊமுமான ஒரு பொதுவான ஒரு சொல் மழை. மழையில வந்து நிறைய இருக்குல்ல, தூறல் இருக்கும். ஓகே, கனத்த மழை. இந்த மாதிரி வந்து மழையிலேயே வந்து நம்ம அதிகமா பிரித்து நம்ம சொல்லுவோம்ல. ஓகே, இது வந்து என்ன சொல்லுவோம், பொதுவான சொல். வாழை போல இதுவும் மழை. 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 ஓகே, அழைப்பிதழ். ஆ ழை இப் பி த இல். அழைப்பிதழ். நுழைவு. நுழைவு. வாழை. வாழை. மழை. மழை. அழைப்பிதழ், நுழைவு, வாழை, மழை. மழை. ஓகே, யாராச்சும் வாசிக்கிறீங்களா? நூறு அஃபிகா அவர்களே, ஐயா வாசிக்க முடியுமா உங்களால? வாக்கியறேன். ஆ லை இப் பி த இல். அழைப்பிதழ். ஓகே, நுழைவு. நுழைவு. ஓகே, வாழை. வாழை. ஓகே, மலை. மலை. ஓகே. வாழ்த்துக்கள் நூறு அஃபிகா அவர்களே. கொஞ்சம் கொஞ்சம் வந்து வருது அந்த லகரம். லகரம் உச்சரிப்பு. வாழ்த்துக்கள், சிறப்பு. பயிற்சி எடுக்க இந்த லகரம் உச்சரிப்பு சிறப்பாக வந்துச்சுன்னா நம்ம வந்து லகரம் தொடர்பான சொற்கள் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது இனிமையாக இருக்கும் கேட்க. அழைப்பிதழ், நுழைவு, வாழை, மழை. ஏன் அடுத்ததாக முடியல நம்மளுக்கு. அடுத்ததாக நம்ம 6வது சொல் நம்ம பார்க்கிறோம். ஓகே, அடுத்ததாகவும் அடுத்த சொல்லும் நெடில் சொல் தான். இது வந்து லை. இது லை சொல்லுவாங்க. இது என்ன லா? இதுவும் லா தான். லாவாரிசுல வரக்கூடிய எழுத்து. ஆனா இது வந்து அன்பல்லகரம். சிறப்பல்லகரம் பார்த்தோம். இது அன்பல்லகரம். இதே வந்து இந்த மாதிரி லா வந்துச்சுன்னா இது வந்து பொதுலகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுலகரம். அன்பலகரம், பொதுலகரம். பார்த்தது சிறப்புலகரம். ஓகே, இது லை. இது வந்து நெடில் எழுத்து. 2வது இது உயிர்மை எழுத்து. இல் கூட்டல் ஐ.
இல் கூட்டல் ஐ, லை. இதையே நம்ம அன்பழகரம் சொல்றோம்னா இதோட நான் உச்சரிக்கும் பொழுது லா முதல் அன்னத்தை தொடும். ஓகே, இதான் நம்மளோட வாய்னா நம்மளோட நான் வந்து முதல் அன்னத்தை தொடும். ஓகே, முதல் அன்னத்தை தொடும் பொழுது இது லா அப்படின்னு நம்ம உச்சரிப்போம். இன்னொரு பொது லகரம் வந்து இடை அன்னத்தை தொடும். லா இடை அன்னத்தை தொட்டுச்சுன்னா அது ஒரு உச்சரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாகும், அவ்வளவுதான். ஓகே, இது லா அன்பழகரம் லா. லை லை. ஓகே, இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எழுதுறதுல. ஓகே, இது மட்டும் பார்த்துங்க. ஏன்னா இது வந்து இப்படிதான் வளைந்து வரணும், அப்பதான் லா அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். இன்கே இதுவே வந்து நம்ம இப்படி நம்ம எழுதிட்டோம்னா வளைவு இல்லாம இது வாவா மாறிடும், வை அப்படின்னு வந்துடும். ஓகே ஓகே, இது லை. ஓகே, லை எழுத்து கொண்ட சொற்கள் நம்ம பார்ப்போம். ஓகே, லை. லை ஒன்றாவது இலை, இ லை, இலை. இது உயிரெழுத்து. இ லை, இ லை, இலை. ஏன்னா இது வந்து நெடில்ல, சோ நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தமா உச்சரிக்கணும். இ லை, இ லை, இலை. அடுத்ததாக இலை உங்களுக்கு தெரியும். ஓகே, ஓகே. அடுத்ததாக வி லை, வி லை, விலை. விலை, விலை என்றால் பிரைஸ். அடுத்ததாக மூன்றாவது க லை, கலை. க லை, கலை. இது வந்து க லை, கலை. இது வந்து துணைக்கால் இல்லை. இதுவே வந்து துணைக்கால் இருந்தது என்றால் காலை அப்படின்னு நம்ம உச்சரிப்போம். காலை. காலை என்றால் பகி, மார்னிங், காலை. இதே வந்து காளை மாடு அப்படின்னா இந்த லை வராது, இந்த லை வரும், இங்க துணைக்கால் வரும், காளை. இது வந்து கலை. கலை என்றால் ஆர்ட். கலை, கலை, கலை. அடுத்ததாக க ட லை, கடலை. க ட லை, கடலை. கடலை பருப்பு உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நீங்க பயன்படுத்துற ஒரு பொருள் தான். அடுத்ததாக ஐந்தாவது தலைமை, தா லை மை. இதோ நெடில், இதோ நெடில். தா லை மை, தலைமை. தா லை மை, தலைமை. தலைமைனா கத்துவா, கத்துவா, லீடர், தலைமை. தா லை மை, தலைமை. சாரிங்க, தலைமைனா கத்துவா இல்ல, தலைமைனா வந்து என்ன சொல்லுவாங்க, தலைமை தாங்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமை தாங்குவதுனா அதை எடுத்து அதை ஏற்றுக்கொள்வது. என்ன சொல்லுவாங்க, தலைமை. தலைமைனா எல்லாத்துக்கும் மேல, அதான் தலைமை. எல்லாத்துக்கும் மேல, எல்லா பொறுப்புக்கும் அவர் தான் அப்படின்ற ஒரு பொருள் படம் தலைமைனா. தலைவர் தான் லீடர் வரும், தலைவர். ஓகே, இப்போ உதாரணத்திற்கு வந்து இந்த நிகழ்வு வந்து இவர் தலைமையில நடக்குது அப்படின்னா இவர் தான் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பாளர், அந்த மாதிரி தலைமை. தா லை மை, தலைமை. ஓகே, இலை, விலை, கலை, கடலை, தலைமை. ஓகே, தா லை மை, தலைமை. ஓகே, சரி. யாராச்சும் யார் வாசிக்கிறீங்க? சார். ஓகே, வாசிங்க. இலை, இலை. வி லை, விலை. கா லை, கலை. கா ட லை, கடலை. கா லை மை, தலைமை. ஓகே, வாழ்த்துக்கள் சூப்பர்களே.
சிறப்பு. ஓகே, இது வந்து லை எழுத்து கொண்ட சொற்கள். ஓகே, அடுத்ததாக 7வது. ஓகே, இந்த லை வந்து அன்பழகரம் பார்த்தோம். கரெக்டா இப்ப வந்து பொது லகரம் வந்துருச்சு. ஓகே, இது வந்து பொது லகரம், நெடில் எழுத்து. ஓகே, நெடில் எழுத்து. இது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து இல் கூட்டல் இந்த இல். ஓகே, இல் கூட்டல் ஐ, லை. ஓகே, இது வந்து பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது லகரம். பொது லகரம் வரிசையில் வரக்கூடிய எழுத்து வந்து லை எழுத்து. லை, நெடில் எழுத்து. ஓகே, பாருங்க, காலை வந்துருச்சு இந்த சொல்லும். ஓகே, 1வது மூளை. மூளை, 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 மூளை. இதுவும் நெடில், இதுவும் நெடில். மூளை, மூளை. அடுத்ததாக காலை, 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 காலை. ஓகே, பார்த்தது வந்து கலை பார்த்தோம். அது வந்து துணைக்கால் இருக்காது. இதுக்கு அன்பழகரம் வரும். அது கலை. இது காளை. ஓகே, காளை, காளை மாடு. காளை, காளை. அடுத்ததாக விளையாட்டு. விலை, விலை, யாட்டு, விளையாட்டு. விலை, யாட்டு, விளையாட்டு. ஓகே, விளையாடுவது, விளையாட்டு, பெர்மனன்ட். அடுத்ததாக நாளை. நாளை, நாளை, நாளை. இதுவும் நெடில், இதுவும் நெடில். நாளை, நாளை. அடுத்ததாக நாளை, டுமாரோ, நாளை சொல்லுவாங்க. ஓகே, அடுத்ததாக 5வது இலை, இத்து, இலைத்து. இலை, இத்து, இலைத்து. இலைத்துனா குருஸ். இதே வந்து கொஞ்சம் உடல் பருமனமாக குண்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, கொஞ்சம் வெயிட்டா இருப்பது வந்து பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பருமன். பா, ரூ, மா, இன், பருமன், பருமன். ஓகே, நம்ம வந்து எளிமையாக வந்து குண்டுன்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா குண்டுன்னு என்பது வந்து இதை குறிக்கும். குண்டு, குண்டு என்பது ஒரு பந்து, சிறிய ஒரு பந்தை குறிக்கும். கோழி குண்டு, இரும்பு குண்டு, அந்த மாதிரி வந்து உருளை பொருளை வந்து குறிக்கும் குண்டு. பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இலைத்து. குருஸ். இலை, இத்து, இலைத்து. ஓகே, மூளை, காலை, காலை, விளையாட்டு, விலை, யாட்டு, விளையாட்டு. நாளை, நாளை, இலை, இத்து, இலைத்து. மூளை, காலை, விளையாட்டு, நாளை, இலைத்து. ஓகே, ஓகே. அடுத்தது யார் வாசிக்கிறீங்க? யாராச்சும்? படிக்கிறேன் சார். மூளை, மூளை. ஓகே. காலை, காலை. ஓகே. விளையாட்டு, விளையாட்டு. ஓகே. நாளை, நாளை. ஓகே. இலை, இத்து, இலைத்து. ஓகே, இலைத்து. ஓகே, வாழ்த்துக்கள் வைத்திருந்தார்களே. ஓகே, சிறப்பு. ஓகே, இது வந்து லை எழுத்து கொண்ட சொற்கள். இது வந்து அன்பல்லகரம். முதல் பார்த்தது வந்து சாரி, இது வந்து பொது லகரம். முதல் பார்த்தது அன்பல்லகரம். ஓகே, அடுத்ததாக ரூ.
ஓகே, இந்த இந்த ரூ ரூ அப்படின்னு சொல்லும் பொழுது ரா வரிசையில் வரக்கூடிய எழுத்து இது ரா. இந்த ரா நீங்க பார்த்துருப்பீங்க. மரம், கரம், சாரம், இதெல்லாம் வந்து இந்த ரா வரும். இந்த ரா வரிசையில் வரக்கூடியது தான் இந்த எழுத்து ரூ. இது வந்து சின்ன எழுத்து. இதே பெரிய எழுத்து அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்னா, இது வந்து குறியில் எழுத்து. நெடில் வந்து இப்படி இருக்கும். ரூபம், 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 ரூ இப்படி இருக்கும். கொம்பு மேல வந்துருக்கும். இது வந்து சின்னது, இப்படிதான் இருக்கும். ஓகே, இது வந்து குறியில் எழுத்து. ரெண்டாவது, இது வந்து எப்படி உருவானது என்றால் இர் கூட்டல் உ, ரூ. ஓகே, இர் கூட்டல் உ, இர் கூட்டல் உ, ரூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இவ்வளவுதான் ரூ. இது வந்து எழுதுறது வந்து பிரச்சனை இல்லை. பாருங்க, 1 2 3 இப்படி வந்திருக்கோம். எடுத்து நம்ம இப்படி எடுக்க வேண்டியதுதான் ரூ. ஓகே, துணிக்கால் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம துணிக்கால இருந்து எடுக்க வேண்டியதான் இந்த கோட்டை ரூ, இந்த ரூ எழுத்து. ஓகே, ஓகே, நம்ம வந்து இது இப்ப 7வது எழுத்துக்கள்ல இருக்கோம். நீங்க வந்து கண்டிப்பா நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. ஓகே, இப்பயும் போல வந்து எழுதி அனுப்புங்க. சென்ற வாரம் வந்து யூசுப் அவர்கள் அனுப்புனாங்க. நன்றி யூசுப் அவர்களே, சிறப்பு. ஸோ நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம குழுவில வந்து இங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கும் அது வந்து எளிமையாக இருக்கும் பார்ப்பதற்கு. ஓகே, ரூ எழுத்து சொற்கள். 1வது மருந்து. மா ரு இன் து, மருந்து. மா ரு இன் து, மருந்து. மருந்து தெரியும் உங்களுக்கு, மெடிசன். ஓகே, மருந்து. கா ரு மெய், கருமை. கா ரு மெய், கருமை. கருமைக்கு வந்து நம்ம இன்னொரு ஒரு சொல் நம்ம படிச்சிருப்போம் இதற்கு முன்பு. கா ரி, கரி. கரி என்பது கருமையை குறிக்கும் அப்படின்றத இதற்கு முன்பு உள்ள வகுப்புல நம்ம படித்திருப்போம். ஓகே, கருமை. கா ரு மெய், கருமை என்றால் கருப்பு. அடுத்ததாக திருப்பம். தி ரு இப் பா இம், திருப்பம். தி ரு இப் பா இம், திருப்பம். ஓகே, திருப்பம் அப்படின்னா வந்து நம்ம நினைப்பதற்கு மாறாக நடப்பது வந்து திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைத்திருப்போம் ஒரு விஷயம், அதற்கு மாறாக நடப்பது திருப்பம். தி ரு இப் பா இம், திருப்பம். அடுத்ததாக மூமெண்ட், சாரி, தருணம். த ரு ந இம், தருணம். தருணம்னா இந்த கணம், இந்த கணத்தை குறிக்கும். இந்த நொடியை குறிக்கும். அத தருணம். த ரு ந இம், தருணம். பொதுவாக மேடை பேச்சில் வந்து இத்தருணத்தில் எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. தருணத்தில் அப்படின்னு வந்து மேடை பேச்சுகளை பயன்படுத்துவாங்க. மேடை பேச்சுல இந்த மூமெண்ட், இந்த கணம், அந்த நொடியில, அந்த நொடியை குறிக்கும். அதான் தருணம். த ரு ந இம், தருணம். மருந்து, கருமை, திருப்பம், தருணம். அடுத்ததாக கருவி. க ரு வி, கருவி. கருவினா டூல்ஸ், பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ். அது பொருட்கள். கருவி என்பது மனிதர்களால் செய்யப்பட்ட பொருட்கள், ஒரு வேலையை எளிமையாக்குவதற்கு பயன்படுத்தப்படும். ஓகே, கருவி, கருவி. ம ரு இந்து, மருந்து. க ரு மெய், கருமை. தி ரு இப் பா இம், திருப்பம். த ரு ந இம், தருணம்.
கருவி கருவி. ஓகே, யார் வாசிக்கிறீங்க? ஒரு நபர். ரஃபிகா அவர்களே. ஐயா. நீங்க வாசிக்கிறீங்களா? சரியா. ஓகே. மா ரு இந்து மருந்து. ஓகே. கருமை கருமை. இரு இப்பம் திருப்பம். தருணம் தருணம். கருவி கருவி. ஓகே, வாழ்த்துக்கள் ரஃபிகா அவர்களே, சிறப்பு. ஓகே, நம்ம வந்து கடைசி எழுத்து இதோட நம்ம முடிச்சிருவோம். இதான் நம்ம இன்றையோட 8வது எழுத்து ரை. ஓகே, ரை. ஸோ எல்லாமே வந்து இந்த ஐ எழுத்து குறிக்க எழுத்து தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். லை பார்த்தோம், 2 லை, இப்போ ரை பார்க்குறோம். ஓகே, இது வந்து நெடில் எழுத்து. ஓகே, ஏன்னா ஐ இருக்குல்ல, நெடில் எழுத்து. இது உயிர்மை எழுத்து. எப்படி உருவானது? இரு கூட்டல் ஐ, ரை. இரு கூட்டல் ஐ, ரை. ஓகே, உச்சரிக்கும் பொழுது இது வந்து ரை அப்படின்னு தான் உச்சரிப்போம். ரை ரை. ஓகே, ரை. ஓகே, 1வது விரைவு. வி ரை உ, விரைவு. வி ரை உ, விரைவு. விரைவுனா சீக்கிரமாக, விரைவு. த ரை, தரை. த ரை, தரை. தரைனா ஃப்ளோ, தரை. த ரை, தரை. வி ரை உ, விரைவு. த ரை, தரை. கீ ரை, கீரை. கீ ரை, கீரை. அடுத்ததாக வ ரை த இல், வரைதல். வ ரை த இல், வரைதல். கீரை உங்களுக்கு தெரியும். ஓகே, சயுரன். வரைதல் உங்களுக்கு தெரியும், வரைவது. ஓகே, லுக்கிசன். வ ரை த இல், வ ரை த இல், வரைதல். ஓகே, அடுத்ததாக இது சிறை. சி ரை, சிறை. ஓகே, சிறை அப்படின்னா வந்து டக்குன்னு நம்மளுக்கு என்ன ஞாபகம்? பிரிசன். பிரிசன், ஜெயில். அத சிறை, சிறை அடைப்பது, சிறை அடைப்பது அப்படின்னு. சிறை என்றால் ஒரு ஒரு ஜெயில வந்து குறிக்கும். ஓகே, ஆனா அதுக்கு இந்த ரா வராது, இந்த ரா வரும். இந்த ரா வந்தாதான் சிறை, ஜெயில்னு அர்த்தம். இந்த ரா வந்தது என்றால் நரம்பு மண்டலங்கள் அர்த்தம். ஓகே, நரம்புகள் தான் சிறை, மண்டலங்கள் சொல்ல மாட்டாங்க, நரம்புகள். நரம்புகள் தான் சிறைன்னு சொல்லுவாங்க. சி ரை, சிறை. சி ரை, சிறை. விரைவு, தரை. கீரை, வரைதல். சிறை, விரைவு, தரை. கீரை, வரைதல், சிறை. ஓகே, ஓகே. நூல் ஃபசனா ஓகேவா? வாசிக்க முடியுமா? ஓகே சார். ஓகே. விரைவு, விரைவு. விரைவு. வி ரை உ, விரைவு. வி ரே ரை ரை வி ரை வி ரை உ. ரை உ, விரைவு. ஓகே. தரை, தரை. ஓகே. கீரை, கீரை. 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 ஓகே. வரைதல், வரைதல். 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 சீரை, சீரை. சிறை. சிறை. ஓகே, வாழ்த்துக்கள் நூல் ஃபசனா அவர்களே. ஓகே, விரைவு, தரை. கீரை, வரைதல், சிறை. ஓகே, சிறை. ஓகே, ஸோ இன்றையோட நம்ம வந்து 8 எழுத்துக்கள் நம்ம பார்த்துட்டோம்.
ஓகே, அடுத்தது நாளைக்கு ஒரு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம முடிக்க முடியுதுன்னு. ஓகே, இதோட நம்ம வந்து வகுப்பை நம்ம முடித்துக்கொள்ளலாம். கரெக்டா மணி 10க்கு நான் முடிக்கிறேன். ஸோ இதோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி.